புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய ஆண்டிமுத்து ராசா மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விடியா திமுக அரசை கண்டித்து திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் குமரன் சிலை முன்பு முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி CV ஜெயராமன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக MLA, முன்னாள் MLA, முன்னாள் MP உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் தலைமையில் விடியா அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விடியா முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று 400 கோடி அளவில் முதலீட்டை பெருந்துறை சிப்காட் நிறுவனத்திற்கு தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். சுத்திகரிப்பு நிலையம் 40 கோடியில் துவக்கி வைத்துவிட்டு தான் நீங்கள் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சார்பாகவும் அந்த நிறுவனம் 400 கோடி அளவில் செயல்படுத்த இந்த 3 பணிகளையும் செய்துவிட்டுத்தான் நாங்கள் அதிமுக பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் KC கருப்பணன் அவர்கள் மூலமாகவும் கடுமையான கண்டனத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அரியலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். இதில் முன்னாள் MP இளவரசன், முன்னாள் ஜெயங்கொண்டம் MLA ராமஜெயலிங்கம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை சைதாப்பேட்டையில் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட கழக செயலர் விருகம்பாக்கம் ரவி தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். இதில் கலந்து கொண்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை பல்லாவரத்தில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். முன்னாள் MLA தன்சிங் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட கழக செயலர் செந்தில்நாதன் MLA, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாஸ்கரன் ஆகியோர் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினர். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை ஆவடியில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலர் அலெக்சாண்டர் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். இதில் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை ADC பகுதியில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் உதகை மாவட்ட செயலர் கப்பச்சி வினோத் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார். இதில் அதிமுக செய்தி தொடர்பாளர் அப்சரா ரெட்டி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.